வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளுக்கு இன்றைக்கி எக்ஸாம்பிள் 5.18 பார்ப்போம். ஃபைண்ட் தி சம்மேஷன் ஆஃப் 1/k இன்ட்டு k + 1 வேர் k = 1 to n பார்க்குறோம். ஓகே, இதோட ஜென்ரல் டேர்ம் வந்து tk = 1/k இன்ட்டு k + 1 வந்திருக்கு. ஓகே, இதுதான் இதோட ஜென்ரல் டேர்மு. இதை வந்து நம்ம ஏற்கனவே இதை எப்படி பிரிக்கணும்னு சொல்லி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் பார்த்துருப்போம். நம்ம இதிலே வந்து எக்ஸைஸ் 2.9 வரும்னு நினைக்கிறேன் பார்ஷியல் ஃப்ராக்ஷனு. அதை வச்சு நீங்கள் அதுக்குள்ளே போக வேணாம். நம்ம இது சிம்பிளானது தான். அதனால் நம்ம வந்து இதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். இது எப்படி பிரிக்கலாம்? 1/k - 1/k + 1 பிரிக்கலாம். ஓகே, இதை எல்சிஎம் எடுத்தாலும் k × k + 1, இந்த k + 1 இங்கே போய் k -k வந்தாலும் 1ன்னு வரும் மேலே. ஸோ இது கரெக்டாக இதை எல்சிஎம் எடுத்து பார்த்தாலும் இந்த இது வந்துடும். ஸோ இது கரெக்டு. இதோட சிம்பிளிஃபிகேஷன் இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் படி இப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக எழுதுகிறோம். இப்போ நம்ம வந்து ஏன் இப்படி எழுதுகிறோன்னு பின்னாடி பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு சம்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. சம்மேஷன் ஆஃப் k = 1 to n கொடுத்துருக்காங்க. இப்போ t1 எடுத்துக்குவோம். t1 + t2 + அப் டு tn வரைக்கும் கேட்டிருக்காங்க. tn = இப்போ நம்ம 1ன்னு போட்டால் என்ன வரும்? 1/1 1 மைனஸ் 1/1 k + 1 2ன்னு வரும். -1/2ன்னு வரும். ஓகே, ப்ளஸ் t2ன்னு போட்டால் 1/2 -1/3ன்னு வரும். அடுத்த டேர்மில் 1/3 -1/4ன்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் டேர்மில் இருக்க -1/2வும் செகண்ட் டேர்மில் இருக்க +1/2வும் கேன்சல் ஆயிரும். இதே மாதிரி இங்கே இருக்க 1/2வும் அடுத்த தேர்ட் டேர்மில் இருக்க 1/3யும் கேன்சல் ஆகும். ஓகே, ஃபைனலாக என்ன வரும்னா 1/n - 1/n + 1ன்னு வரும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். இதுக்கு முன்னாடி இருக்க டேர்ம் வச்சு இந்த 1/n டேர்ம் கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிற டேர்ம் இங்கே 1 -1/n + 1 வரும். இதுதான் ஆன்சர். 1 - 1/n + 1ன்னு வரும். இதுதான் ஆன்சர் நமக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.